தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்துச்சு. இந்த வெள்ளை அறிக்கை என்னென்ன சாராம்சங்கள்லாம் இருக்கு? இதுக்கு முன்னாடி 2021 அதுக்கு முந்தைய காலங்கள்ல எல்லாம் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. எதற்காக வெளியிடப்படுகிறது? இதனால இந்த அரசு என்ன சொல்ல வாராங்க? இதுக்குள்ள டிஃபரன்சஸ் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இன்னும் இருக்கு. இதனால எல்லாத்தையும் மாத்திரலாமா? மக்களுக்கு என்ன புரிதல் ஏற்பட்டிருக்கு? இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நம்மோடு ஆடிட்டர் முகுந்தன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், கவர்மெண்ட்டு நம்ம எலெக்டட் கவர்மெண்ட் பல வருஷமாக இருந்துட்டு இருந்தாலும் கூட ஃபியூ இயர்ஸில் தான் இந்த மாதிரி வெள்ளை அறிக்கைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஐ திங்க் ஸோ 91, 2001, அப்புறம் 11 ஒரு முறை வெளியிட்டாங்க, ரைட் சார்? 11 ஞாபகம் இல்லை, பட் 21 தான் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட வெள்ளை அறிக்கை. ஆமாம், 2020. ஸோ ஏன் இது வெளியிடுறாங்க ஃபர்ஸ்ட்? சார், ஒரு வெள்ளை அறிக்கையோட பர்பஸ் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். பர்பஸ் என்னென்னா, பர்பஸ் வந்து டு எசென்ஷியலி மக்களுக்கு தே வாண்ட் டு கன்வே சம்திங். என்ன கன்வே பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு டாபிக், ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெள்ளை அறிக்கை வருது இல்லையா, வரும்பொழுது அந்த விஷயத்துக்கான நுணுக்கமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் மக்களுக்கு போய் சேர்க்கணுங்கிறது தான் ப்ரைமரி அப்ஜெக்டிவ். இப்போ இந்த வெள்ளை அறிக்கையும் முந்தைய வெள்ளை அறிக்கையிலையும் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, பொதுவாக பேசிக்கிறாங்களே தமிழ்நாடுடைய கடன் சுமை ஜாஸ்தியாகிடுச்சுன்ட்டு, அது உண்மையா இல்லையா, எதனால் ஜாஸ்தியாக இருக்குது, எப்படி இதை குறைக்கலாம், எப்படி இதை நிவர்த்தி பண்ணலாங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணுற டாக்குமெண்ட் தான் வெள்ளை அறிக்கை. பட்ஜெட்லேயே இருக்கே, அப்புறம் எதுக்கு வெள்ளை அறிக்கை? பட்ஜெட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பைசா கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. மைக்ரோவாக குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. வெள்ளை அறிக்கையில் இவ்வளோ மைக்ரோஸ்கோபிக் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் பொதுவாக ஜெனரிக்காக முக்கியமான நம்பர்களை மட்டும் வச்சு, முக்கியமான எண்கள் கணக்குகள் ஒண்டி வச்சுக்கிட்டு கொடுக்குறது தான் வெள்ளை அறிக்கை. ஒரு சம்மரி ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்களேன் சார். ஓகே, முக்கியமான நம்பர்ஸ் அப்படிங்கும்போது எல்லா துறை வாரியாக? துறை வாரியம் கிடையாதுங்க. இந்த பர்டிகுலர் வெள்ளை அறிக்கையோடைய கோர் அப்ஜெக்டிவ் தமிழ்நாட்டோட நிதி நிலைமை மட்டும்தான். எக்கானமி அண்ட் ஸ்டேட் ஃபினான்சஸ், நத்திங் எல்ஸ். ஸோ இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களே ஒழிய, இதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் என்ன, அர்பன் ஹவுசிங் என்ன, வேறு என்ன, ரெவன்யூ, ரோடு அப்படிலாம் தனித்தனியான பிரித்து இந்த வெள்ளை அறிக்கையில் ஒரு இன்ஃபர்மேஷன் வரல. ஓகே, இப்போது வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி சொன்னாங்களே 10 lakh crore அப்படிங்கிறது கடன், இப்போது 13 lakh crore அது பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன்களோட சேர்த்து இது ஆடட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி ஆட் பண்ணி தான் அனுப்பணுமா, இல்லை அந்த 10 lakh crore அந்த எக்ஸிஸ்டிங் அந்த 2000 டிஎம்கே கவர்மெண்ட் போகும்போது சொன்னாங்கல்ல ஃபைனல் பட்ஜெட்டில், அந்த 10 crore தான் இருக்குதா? 10 lakh crore தான் இருக்குதா? ஸோ லட்சே நம்ம வந்து ஒரு சாதாரண குடிமகனுடைய பார்வையிலேருந்து பார்ப்போமே. நான் நேராக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிப்பேன் இல்லையா. நான் வந்து செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்குறேன், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன்னா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிப்பேன். லெட்ஸே நான் வந்து பல்லவன் டிரான்ஸ்போர்ட், இப்போ ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வேலை பார்க்குறேன்னா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இல்லையா? ஸ்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் நான் பார்க்குறாங்க. ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்கோ, டான்ஜெட்கோவோ, இந்த மாதிரியான மற்ற கார்பரேஷன்ஸையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்டிட்டி தான் பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா, இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருக்கிற என்டிட்டி. சரியா? அப்போது கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருக்கிற என்டிட்டினா அந்த பர்டிகுலர் என்டிட்டி, அந்த பர்டிகுலர் நிறுவனத்தில் வரக்கூடிய லாபம் நட்டம் யார் போய் சேரும் அப்படின்னா கவர்மெண்ட்டை தான் போய் சேரும். நான் சொல்கிறது 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் சொல்லலாம். 100% ஓனர்ஷிப். நாளைக்கு அந்த கம்பெனிஸில், அந்த கார்பரேஷனில் சம்பளம் போல அப்படின்னா யாருக்கு அகெயின்ஸ்டாக அங்கே வேலை பார்க்குற ஊழியர்கள்லாம் போராடுவாங்க? கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான். ஸோ இந்த மாதிரி 100% பிஎஸ்யூஸ், அதாவது ஸ்டேட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்கு இல்லையா, இதற்கான கடனும் நியாயமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மொத்த கடனோட சேர்த்து பார்க்குறது தான் கரெக்டான விஷயம். அந்த கடன் நாளைக்கு கொடுக்க முடியாட்டி யார் அந்த கடனை தரணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் தரணும். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கிவன் வாட் இஸ் கால்ட் சாவரின் கேரண்டி. அதாவது கவர்மெண்ட் வழியாகவே நான் கேரண்டி பண்ணுறேன், இது நிச்சயமாக உனக்கு கொடுத்த கடன் திருப்பி வாங்கி போகலாங்கிற ஒரு நம்பிக்கை தரது வந்து கவர்மெண்ட் தானே. அது டெக்னிக்கலி கவர்மெண்ட் கடன் தான். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கறது தான் நியாயமான விஷயம். அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி, இந்த ஒயிட் பேப்பரில். ஓகே, ப்ராப்பராக இருக்குது. ஸோ இப்போ அந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன் தான் எக்ஸ்ட்ரா அந்த 3 lakh crore, 3.2 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட. ஓகே, ஏன் ஃபர்ஸ்ட் உள்ளதெல்லாம் ஆட் பண்ணல? முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட்லாம் ஆட் பண்ணலான்னு கேட்குறீங்களா? இது வந்து இந்த கவர்மெண்ட் கடன் வாங்கலை, இந்த கவர்மெண்ட் கடன் வாங்கலைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு நல்ல நிலைமையை காட்டுறதுக்காக முயற்சி பண்ணுற ஒரு விஷயமா மட்டும்தான் நான் அதை பார்க்குறேன். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சம்டைம் பேக், எனக்கு ஐ திங்க் ஒரு 6 years பேக்கோ 7 years பேக்கோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. என்னால் உடனே ரிகலெக்ட் பண்ண முடியல. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட கடனை குறைச்சி காட்டுறதுக்காக
தனி நிறுவனமாக நிறுவி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் சொல்லுவாங்க, ஓகே. நிறுவி அதில் கடன் வாங்குறது தப்பு. ஓகே. அதை வாங்கின அப்படின்னா அதற்கான கணக்கு இங்கே சேர்க்கணும் அப்படிங்கிறது was a இது very ஒரு clear டெக்னிக். direction. இது டெக்னிக். டெக்னிக் தான்ல. ம். என் பேர்ல சொத்து வாங்காம அதாவது பினாமி பேர்ல சொத்து வாங்குற மாதிரி இது. அதாவது ஸ்டேட்டுடைய கடன் அதிகமா இல்ல அப்படின்னு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ இந்த வேலை பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஃபேக்ட் இதோடைய ஒரு சைடு எஃபெக்ட் சொல்லிடுறேன். இல்லை என்னாச்சுன்னா, அஃப்கோர்ஸ் டான்ஜெட்கோ பற்றி தனியாக பேசலாம். டான்ஜெட்கோவோட கடன் வந்து பயங்கரமாக இருக்குன்னு ஊருக்கே தெரியும். அந்த கடனை சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் காம்பன்சேட் பண்ணணுங்கிறது ரூல். காம்பன்சேட் பண்ணாமல் நழுவி வந்துட்டு இருந்தாங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட்டில், அதாவது 2026 பிப்ரவரி மாதம் வந்த பட்ஜெட்டில் ஒரு 16,000 கோடி ரூபாய் அங்கே இருக்கிற லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு சப்சிடி மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டான்ஜெட்கோக்கு பைசா தரணும். அது சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை கொடுக்க வேண்டிய பைசாவை பட்ஜெட்டில் செலவாக கூட காட்டாமல் வச்சுருந்தாங்க. எதுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்ல வரேன்னா, ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், பொதுத்துறை நிறுவனம், கவர்மெண்ட்டோட பொதுத்துறை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை நான் தான் பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஆனால் நான் காட்ட மாட்டேன்னு மழுப்பி எதுக்கு ட்ரை பண்ணுறேன்? அப்போ அது என் கடன் இல்லைன்னு சொல்ல முயற்சி பண்ணுற ஒரு விஷயமா தானே இருக்குது. ஊர் ஃபுல்லாக வந்து கடன் குறைச்சி காட்டினா என்னுடைய கவர்மெண்ட்டுக்கு நல்ல இமேஜ் வருங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம். இதான் நடந்திருக்கு. இப்போ 2021 ஒயிட் பேப்பர் வெளியிடுறாங்க. லாஸ்ட் நமக்கு சட்டமன்றத்தினுடைய ஃபைனல் பட்ஜெட்டில் தான் நமக்கு 10 லட்சம் கோடி Correct. கடன் அப்படின்னு இருந்துச்சு. Correct. அதுக்கு இதுக்கு முன்னாடி 21 ஒயிட் பேப்பர் வெளியிட்டாங்க இல்லையா வெள்ளை கரெக்ட் அறிக்கை. கரெக்ட். அதில் எவ்வளோ கடன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்களா, அதை எக்ஸிட் பண்ணிட்டு தான் கடன்? ஸ்ட்ரைட்டாக ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு சொல்லிடுறேன். அந்த பட்ஜெட்டில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான கடனை துளி கூட இன்க்ளூட் பண்ணலை. ம். வெறும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கடன் தோராயமாக 5 லட்சம் கோடி இருக்குது. 1 லட்சம் கோடி இருந்தது 5 லட்சம் கோடியாக மாறிடுச்சுன்னு மட்டும்தான் அந்த ஒயிட் பேப்பரில் முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் கேட்ட அந்த 2 கேள்விக்கு பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடனை 2021 அந்த ஒயிட் பேப்பர் இன்க்ளூட் பண்ணியிருக்கா? பண்ணலை. பண்ணலை. அவ்வளோதான். ஸோ ஏன் பண்ணலைன்னா அந்த நேரத்தில் எதனால் மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை. பட் அதை சேர்க்காமல் விட்டுருந்தாங்கிறது தான் உண்மை. இப்போ சார், இப்போ கடன்கிறதே எதுக்குன்னா, இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே கடன் வாங்க முடியாது அப்படின்னு இருக்கு. அது இந்த பொதுத்துறையை ஆட் பண்ணியாச்சுன்னா அவங்களுடைய லிமிட் கிராஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால பொதுத்துறை கடனை ஆட் பண்ணாமல் வெளியிடுறாங்களா? இது ரெண்டாக பார்த்துக்கலாம். ஒன்று வந்து இதுதான் காரணமா அப்படின்னா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடனை சேர்க்காமலேயே அந்த லிமிட்டை தாண்டியாச்சு. 10 lakh crore அப்படிங்கிறது. ஸோ 10 lakh crores அந்த பர்சன்டேஜ் 3% ஆஃப் ஜிடிபி தாண்டக்கூடாது. அப்புறம் அந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் சொல்லுவாங்க, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்டிங் ஆக்ட்னு சொல்லிட்டு, அதில் வந்து 28% மேலே தாண்டக்கூடாது. அது லிமிட்டை தாண்டிட்டோம். ஸோ பாயிண்ட் என்னன்னா, இவங்க ஆல்ரெடி லிமிட்டை தாண்டிட்டாங்க. ரொம்ப தாண்டின மாதிரி தெரிய வேண்டாங்கிறதுக்காக ஒரு பண்ணுற விஷயமா இருந்திருக்கும். அவ்வளோதான். பொதுத்துறை நிறுவனங்களுக்கான கடனையும் சேர்க்காம இருக்கிறது. நீங்கள் எப்படி சார் பழைய ஒயிட் பேப்பரை இப்போ எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க? சரி, இப்போது பழைய ஒயிட் பேப்பருக்கும் புது ஒயிட் பேப்பருக்கும் வெள்ளை அறிக்கை ஏன்னா நம்ம மக்கள் பார்க்கும்போது டக்குன்னு புரிஞ்சுக்கிறங்கிறது. புரியுது. கரெக்ட் சார். சரி, 2 வெள்ளை அறிக்கையிலையும் தமிழ்நாட்டோட கடனை பற்றி தான் அடிப்படையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் அதே பாயிண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் 2021 வந்த வெள்ளை அறிக்கையில் அப்போ சொல்லியிருப்பாங்க 5 லட்சம் கோடி இருக்குது, 6 லட்சம் கோடி இருக்குது, கடன் இருக்குது, கூட்டிகிட்டே இருக்குங்கிற மாதிரிலாம் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த வெள்ளை அறிக்கையிலையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழ்நாடு அரசோட ஃபிக்ஸடு கமிட்மெண்ட், அதாவது மாற்ற முடியாத, குறைக்க முடியாத, நான் கண்டிப்பாக செலவு பண்ண வேண்டிய செலவுன்னு ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லையா, சம்பளம், பென்ஷன், வட்டி, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம், அது 74% ஆல்ரெடி போயாச்சு. 74% எதோடதுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய வருவாயில் 74%. எனக்கு 100 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வருவாய் வருது அப்படின்னா, வரி வழியாக வருவதுன்னா அதில் 74 ரூபாய் சேலரி, பென்ஷன் பே பண்ணுறது, வாங்கின கடனுக்கு வட்டி பே பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டாச்சுட்ரி டெவல்யூஷன் சொல்லுவாங்க, அதாவது பஞ்சாயத்துக்கு பைசா தரணும், மற்ற ஸ்டாச்சுட்ரி பேமெண்ட் நிறையா இருக்கும், அதுக்கெல்லாம் தரத்துக்கெல்லாம் அலோகேட் பண்ணுற பைசா 74 ரூபாய் இருக்குது. மீதி 26 ரூபாய் தான் எனக்கு மீதி இருக்கிற பைசா ஒரு டெவலப்மெண்ட்டு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 26 ஒயிட் பேப்பரில் தாவேகா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 74ங்கிற நம்பர் 87% மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலி 2 ஒயிட் பேப்பரும் என்னென்னலாம் காமனாக இருந்திருக்கு. 2 ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கையில் என்ன காமனாக இருக்குன்னா, தமிழ்நாட்டோட கடன் நிலைமை மோசமாக இருக்குது, தமிழ்நாட்டோட செலவுகள் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது,
ரெண்டுத்துலேயுமே முந்தின அரசை தான் வந்து ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அதிமுக அரசை ப்ளேம் பண்ணி 2021 ஒயிட் பேப்பர் இருந்தது, வெள்ளை அறிக்கை. 26 வெள்ளை அறிக்கையில் வந்து லாஸ்ட் 5 வருஷத்துக்கான கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணி தான் இருக்குது. இதுதான் கம்பேரிசன் சார். கம்பல்சரியா இப்படி வெளியிடணும்னு இருக்கா சார்? இல்லை சார், இல்லை சார். இதை வெள்ளை அறிக்கையே வந்து ஒரு மாதிரி கிராண்ட் ஸ்டாண்டிங் அஃபேர் தான். அதாவது நான் ஒரு 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 பிரம்மாண்டமாக நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு காட்டுறதுக்கான ஒரு ஒரு டூல் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ வெள்ளை அறிக்கை கொடுத்து தான் தீரணுமானா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இல்லை, இப்போ இந்த வெள்ளரிக்கை வந்த பிறகு கூட ஒரு பெரிய ரியாக்ஷன், ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லையே. ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் கேள்வி சார். இம்பாக்ட் இருக்கிற அளவுக்கு அதில் விஷயம் இருக்கானா கண்டிப்பாக விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெள்ளை அறிக்கையில் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கான கடனை பற்றி முதல்ல பேசியிருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கையில் தான் ஃபஸ்ட்டு டைம் டெமோகிராஃபிக்கல் சேஞ்சினால வரக்கூடிய ரிஸ்க்கை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது எப்படி புரிஞ்சுக்க சொல்லிடுறேன் சார். இப்போது ஒரு தனிநபரோட வாழ்க்கை லெங்த் எவ்வளோ சார் இருக்கும்? 55 வயசு, 60 வயசு, 70 வயசு, 90 வயசு நிறைய லைஃப் ஸ்பேன் இருக்கு இல்லையா சார்? அதில் 15 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களை தான் வி கால் தம் அஸ் ஒர்க்கிங் பாப்புலேஷன். இவங்க தான் உழைச்சி 15 வயசு கீழே இருக்கிற மக்களுக்கும் 60 வயசு மேலே இருக்கிற மக்களுக்கும் உழைச்சி சம்பாதிச்சு தர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுன்னு. 60க்கு மேலே இருக்கிற பாப்புலேஷன், ரிட்டையரிங் பாப்புலேஷன், சீனியர் சிட்டிசன் சொல்கிறோம் இல்லையா சார், அந்த பாப்புலேஷன் நாளாக தமிழ்நாட்டில் சதவீதம் கூடிக்கிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் ரைட் நோ 2016 11 12-13% இருந்த சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷன் 31 18% மாறும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய ஸ்டேட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான எண்ணிக்கை கூடும், உழைக்கிறவங்களுடைய சதவீதம் எண்ணிக்கை குறையும். நிறைய பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 ஒரு ஏஜ் எடுத்துட்டு இருக்காங்க, 21 22 வயசு வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க கூட. அப்போது இன்னும் சுருங்க போகிறதுன்னு அர்த்தம். அப்போது இந்த 40 வயசு உட்பட்ட மக்கள் 20லேருந்து 60 இவங்களை நம்பி சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, யங்கர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. இவங்க தான் உழைச்சி வரியாகவும் ஸ்டேட்டுக்கு சம்பாதிச்சு தரணும், உழைச்சி குடும்பத்தையும் சப்போர்ட் பண்ணணும். இவங்களுடைய உழைக்கும் திறனால தான் ஸ்டேட்டே வளரும். இந்த பாப்புலேஷன் சுருங்க ஸ்டேட்டோட வளர்ச்சியும் அடிப்படுங்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஃபேக்ட் இந்த ஒயிட் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் குறித்து நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாமல் விட்டோம் சார். அது சொல்லியிருக்காங்க சார். அப்போது நம்ம அந்த பாப்புலேஷனுக்கும் அடுத்த மாதிரியான ஒர்க்ஸை பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு இருக்கு இல்லையா சார்? இன்க்ரீஸ் பண்ணணுமானா தமிழ்நாட்டோட வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்கன்னா அதுலேருந்து நம்ம எதெல்லாம் இன்டேக் பண்ணிக்கிறோம். கரெக்ட் சார். அந்த இன்டேக் பண்ணதை என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் கரெக்ட் இருக்குல்ல, கரெக்ட். அது என்ன பண்ணுவாங்க சார்? இப்போ வந்துடுறேன் சார். இப்போது பாப்புலேஷன் ஒரு பாயிண்ட்டை தொடலை, அது வந்து தட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் எவ்ரிதிங் எல்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து அங்கேயும் பார்க்கணும். வெள்ளை அறிக்கையை எதுக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்களே, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சொல்லிவிட்டு டுவர்ட்ஸ் எண்டு எல்லா வெள்ளரிகளும் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்யூஷன் யோசிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரியான ஒரு வெளிப்படை அனௌன்ஸ்மெண்ட் அங்கே இருக்கும். எக்ஸ்பிளிசிட்டாக ரொம்ப வெளிப்படை அனௌன்ஸ்மெண்ட் இல்லாட்டி கூட இந்த மாதிரி வரப்போகிறதுங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் இருக்கும். இந்த இண்டிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இண்டிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ பாப்புலேஷன் தமிழ்நாட்டோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க இல்லையா சார், ஆனால் ஆவரேஜ் வந்து 2.2 இருந்தால் பெட்டர்ன்பாங்க. அது 1.6 என்னமோ தான் இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குங்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் இறங்க ஆரம்பிக்கும்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெள்ளரிக்கையில் தொடலை. ஸோ அதே மாதிரி இப்போது கடன் சும்மா ஜாஸ்தியாக இருக்குது, கடனை எப்படி குறைக்க போகிறோம் ஸ்பெசிஃபிக்காக தொடலை. தமிழ்நாட்டோடைய நிதி நிலைமை மோசமாக இருக்குது, எப்படி வருவாயை கூட்டலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ரொம்ப ஜெனரிக்காக சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இண்டிகேட்டிவாக ஜெனரிக்காக பொதுவாக சில ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வெள்ளரிக்கையில் சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஓகே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கிறனால இந்த மாதிரியான புது டெசிஷன்ஸ் முடிவுகள் இந்த அரசு எடுக்கும்னு நம்பலாம். அது என்னங்கிறது நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் ஓப்பனிங்கில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறேன். நான் ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் ஒருவாட்டி படிச்சிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெள்ளை அறிக்கையோட முன்னுரை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதில் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறார், முன்னுரையில் பேஜ் நம்பர் 9லேயே இருக்குது. இட் ஆல்சோ லுக்ஸ் அஹெட் டு தி இமீடியட் சேலஞ்சஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26-27. தி ஃபைண்டிங்ஸ் ஆர் சோபரிங். தி பாயிண்ட் டு அ ஸ்ட்ரக்சரல் டிட்டீரரேஷன் இன் ஸ்டேட்ஸ் ஃபினான்சஸ். ஃபண்டமெண்டல் பாயிண்ட் என்னென்னா, இந்த வெள்ளை இருக்கை 2026-27 நோக்கி பார்க்கும் பொழுது ஸ்டேட்டோடைய ஃபினான்சஸ் மோசமாக இருக்குது. சோபரிங்கிறார். சோபரிங்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப உச்சக்கட்ட ஆனந்தம் குஷியாக இருக்கிற மாதிரிலாம் நிலைமை இல்லை, தரையில் உட்காந்துக்கிற மாதிரி தான் நிலைமை இருக்குது. ஸோ இன்னவே கவர்மெண்ட்டை என்ன சொல்லுது, ஆசையெல்லாம் பயங்கரமாக வச்சுக்காதீங்க, 1000 ப்ராமிஸ் பண்ணியிருப்போம், அதை குறைக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் ஒரு மாதிரி முன்னோட்டம் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். கடைசி இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன்.
இந்த வெள்ளை அறிக்கையில் சாப்டர் 9 இருக்குது சார். சாப்டர் 9ல் கடைசியில் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இந்த மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறையா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, தேர்தல் வாக்குறுதி தான் கச்சா மச்சான்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்லி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தி ஃபிஸ்கல் சிச்சுவேஷன் இஸ் புட் தி ஸ்டேட் கவர்மெண்ட் இன் அ வெரி டைட் ஸ்பாட் அண்ட் போசஸ் அ சிவியர்லி சேலஞ்சிங் சிச்சுவேஷன். தமிழ்நாட்டோட நிதி நிலைமை ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது, ரொம்ப சேலஞ்சிங்கான நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வருவோம், தி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கமிட்டட் டு டெலிவர் ஆன் இட்ஸ் ப்ராமிசஸ். நான் என்னென்னலாம் சத்தியம் பண்ணியிருக்கேனோ தேர்தல் வாக்குறுதி அதெல்லாம் கண்டிப்பாக டெலிவர் பண்ணுவேன். அடுத்த பாயிண்ட் தான் முக்கியம். டிஸ்பைட் தீஸ் சேலஞ்சஸ் as early as possible. as early as possible as the financial position permits. அப்போது இந்த வெள்ளை அறிக்கையில் முதலமைச்சர்னு சொல்லிட்டாரு, எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் நிதர்சனமாக தர லெவலில் வச்சுக்கோங்க. வெள்ளை அறிக்கையோடைய கடைசி 1 சாப்டரில் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். எப்போ நிறைவேற்றுவோம்னா எப்போ வந்து ஸ்டேட்டோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் ஒழுங்காக இருந்தோ அப்போ நிறைவேற்றும்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன மெசேஜ் போகிறது மக்களுக்கு? எல்லா வாக்குறுதியும் உடனே வரும்னு எதிர்பார்க்காது. அது என் தேர்தல் வாக்குறுதி தான், இந்த எலெக்ஷனில் எடுக்கிற அடுத்த எலெக்ஷன் முடிச்சு கூட நான் பண்ணுவேங்கிறது தான் இல்லை இருக்கிற மெசேஜாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே. ஏன்னா தே கேனாட் கேரண்டி எவ்ரிதிங். பைசா இல்லை, கடன் தான் எக்ஸ்ட்ரா வாங்கணும். அதான் நிலைமை. இப்போது 2021 வெள்ளை அறிக்கையை டிஎம்கே கவர்மெண்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது வெளியிட்டாங்க. அவங்க அதிலிருந்து வந்திருந்த டேட்டாஸ், அதாவது கடந்த அதுக்கு 2011 டு 2020 வரைக்கும் அதிமுக ஆட்சி என்னெல்லாம் செஞ்சாங்க, அதனால் அவங்களுடைய கடன் சுமை எவ்வளோ அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ணி தான் 2021 வந்தாங்க. 26 வரதுக்கு முன்னாடி எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்தாங்க? ஒன்றுமே பண்ணல. கடன் கூட வாங்கியிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? 1 லட்சம் கோடி 5 லட்சம் கோடியாக மாறிடுச்சு ஒரு பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ். 10 வருஷத்தில் 5 மடங்கு வளர்ந்துருச்சு. 4 லட்சம் கோடி கூடுதலாக கடன் வாங்கிட்டாங்கன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட். பாயிண்ட் 1. அந்த கடன் இன்றைக்கி என்ன இருக்குது? 5 லட்சம் கோடிங்கிறது 10 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அரசு பொதுத்துறை நிறுவனங்களுக்கான கடனும் டபுள் மேலே ஆயிருக்கு அந்த பீரியடில். அடுத்தது, தமிழ்நாட்டோட வருவாயில் 74% வந்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குது. கமிட்டட்னா நான் அவாய்ட் பண்ண முடியாத, தவிர்க்க முடியாத செலவுகளை, சம்பளம், பென்ஷனு, இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி சில சமாச்சாரங்கள்லாம் 74% இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன இம்ப்ரூவ் பண்ணாங்க? 74%ங்கிறது 87% வந்து விழுந்துருச்சு. இது எந்த கணக்கில் பேசுகிறோம்? ஸோ திமுக கவர்மெண்ட் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து அதுலேருந்து இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறோங்கிற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்தாங்கல்ல, ஒன்றும் பண்ணலை. கடன் கூடியிருக்கு. இவங்களுக்கே வச்சுக்கிட்ட டார்கெட்டை மீட் பண்ணலை. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். தமிழ்நாடு ஸ்டேட்டோடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க, எஸ்ஓடிஆர், அதாவது ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், வேட்டாக இருக்கட்டும், ஸ்டாம்ப் டியூட்டியாக இருக்கட்டும், மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸஸாக இருக்கட்டும், வண்டிக்கான வரி, இதெல்லாம் சேர்த்து இது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. இம்ப்ரூவ் பண்ணாங்களா? பண்ணலை. 5.93% இருந்தது, 5.45% குறைஞ்சிருக்கு ஒரு பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ். அதாவது தமிழ்நாடோட ஜிடிபியில் 5.9% இருந்த நம்பர் இன்னைக்கு 5.4% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 0.5% குறைஞ்சிருக்கு. 0.5% தானே என்ன பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா 0.5%ங்கிறது கிட்டத்தட்ட 20,000 கோடி ஸ்ட்ரைட்டாக, 20,000 crore ஸ்ட்ரைட்டாக. இதில் இன்னும் நிறையா நுணுக்கங்கள் இருக்குது. டாஸ்மாக் பற்றி தனியாக பேசும்போது நான் சொல்கிறேன். இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அவங்க எதுக்கு சொல்கிறேன்னு அந்த பாயிண்ட்டை, அவங்க வெள்ளரிக்கை கொடுத்து இதெல்லாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் சுருங்க போகிறோம், இதெல்லாம் குறைக்க போகிறோன்னு இதெல்லாம் சொன்னாங்களோ ஒன்றுமே ஃபாலோ பண்ணல. அவங்க விட்ட வெள்ளரிக்கைக்கும் அவங்க எடுத்த முடிவுகளுக்கும் சம்மந்தமே இல்லை. இதுதான் நிலைமை அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ கூட 10 லட்சம் கோடி 13 லட்சம் கோடி அப்படின்னு நம்ம இன்டகிரேட் பண்ணி சொல்கிறோம் பொதுத்துறை நிறுவனங்களோட. பட் 20 lakh crore at the end of this government வரும். end of this government means அடுத்த 5 வருஷத்தில் 31 வரும் அப்படின்ட்டு ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு சொல்கிறாரு. எவ்வளோ அப்படி ஒரு சாலிடாக சொல்கிறாரு அந்த விஷயம்? சார் அவர் சொல்லிடுறேன். அவர் ஹி ஹஸ் மேட் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், ஒரு அரசியல் விமர்சனமாக மட்டும்தான் அதை பார்க்குறேன். இந்த கவர்மெண்ட் அவ்வளோ கடன் வாங்குமா, அவ்வளோ கடன் வாங்காதா, எனக்கு இப்போதைக்கு எனக்கு ஆர்வம் பார்க்க தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லிடுறேன், கடன் வாங்கிறது பெருசே தப்பு கிடையாது. கடன் எதுக்காக வாங்குறோங்கிறத பொறுத்து தான் அந்த வாங்கின கடன் நியாயமான கடனா நியாயமற்ற கடனான்னு முடிவு பண்ணலாம். உதாரணத்துக்கு, நான் பேண்ட் சட்டை வாங்குறதுக்கு கடன் வாங்குகிறேன், சாப்பிட்றதுக்கு கடன் வாங்குகிறேன், வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு கடன் வாங்குகிறேன், வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு கடன் வாங்குகிறேன் அப்படின்னா இது நல்ல கடனா? செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதுசாக ஒரு சொத்தை உருவாக்கலை. பொதுவான கருத்து என்னென்னா, ஒரு சொத்தை உருவாக்குறதுக்காக நீங்கள் வாங்கக்கூடிய கடன் நல்ல கடன். சரி, நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க, நல்ல விஷயம். பில்டிங் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க, ஓகே.
உங்கள் வியாபாரத்துக்காக வண்டி வாங்குறீங்க, மிஷினரி வாங்குறீங்க, நல்ல விஷயம். ஸோ கடன் எதுக்காக வாங்குறோங்கிறத பொறுத்து தான் அந்த கடன் நல்லதா கெட்டதாங்கிறது நிர்ணயம் பண்ண முடியும். இந்த 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடியா நாளைக்கு கடன் மாறுமா எனக்கு தெரியாது. மாறினா மோசமா? மாறினா மோசம்தான், ப்ரொவைடட் நம்மளுடைய ஜிடிபி பொருளாதாரம் பெருசாக வளரலை, மக்களோட நிலைமை மேம்படலை அப்படின்னா மோசம்தான். இப்போதைக்கு ஒரு 35 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டோட ஜிடிபி பொருளாதாரம் வளர்ச்சி சொல்கிறேன். 35 லட்சம் கோடி ரூபாய் 2026 எண்டில் 35 லட்சம் கோடி பொருளாதாரத்துக்கு 10 லட்சம் கோடி கடன். 20 லட்சம் கோடி கடனுக்கு 70 லட்சம் கோடி தான் எனக்கு பொருளாதாரம் வளரப்போகுதுன்னா தாவேகா கவர்மெண்ட்டுக்கும் திமுக கவர்மெண்ட்டுக்கும் சல்லி காசு வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா எக்கானமி வளரல, கடன் அதே லெவலில் தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ப்ரொபோர்ஷனேட்டாக ஒரு சதவீதமாக பார்த்தோம் அப்படின்னா இதே 20 லட்சம் கோடி ரூபாய் கடனுக்கு 75 லட்சத்துக்கு பதிலாக 100 லட்சம் கோடியாக தமிழ்நாடோட பொருளாதாரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா ஐ எம் ஹாப்பி. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 10 லட்சம் கடன் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் எதுக்கு வாங்குறாங்க, வாங்கின கடனை எதுக்கு செலவு பண்ண போகிறாங்கிறத பொறுத்து தான் நம்ம கமெண்ட் பண்ண முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, தங்கம் தென்னரசு சார் சொன்னது எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதில் பெரிய எக்கனாமிக்கலி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. நம்ம கடந்த ஆட்சியில் அப்போ தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜாட்ட ஒன்று கேட்டிருந்தோம், வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு. அப்போ அவர் வெள்ளை பேப்பரை இது பண்ணார். ஸோ ஒவ்வொரு வருஷமும் 2021, 22, 23 சம்டைம்ஸ் பெர் இயரில் 2 முறை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மாநாடுலாம் நடந்துச்சு, வந்தாங்க. இவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போய் வெளிநாட்டு முதலீடுகள்லாம் கொண்டு வந்தாங்க. பல லட்சம் கோடி ஒவ்வொரு முறையும், பல லட்சம் வேலை வாய்ப்பு. இந்த 5 இயர்ஸில் தொழில்துறையிலேருந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடல. அது சம்மந்தமாக எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, அது சம்மந்தமாக எவ்வளவு நம்ம ஃபண்ட் ரைஸ் ஆகிருக்கு, எக்கனாமி டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு இது வரைக்கும் சொல்லலை சார். சொல்லலை சார். அவங்க இன்ஃபேக்ட் ஏன்னா சொல்கிறதுக்கு எதுவும் பாஸ் கவர்மெண்ட்டும் சொல்லலை, யாரும் சொல்லலை சார். இப்போது இது பார்த்துப்போமே, இப்போது அதிமுக கவர்மெண்ட் ஏன் சொல்லலைங்கிறது ஐ திங்க் டூ லேட் டு ஆஸ்க். ஓகே, வருஷம் முடிஞ்சு பலதாச்சு. அப்போ பன்னாட்டு முதலீடுகள் குறித்து பெருசாக பேசு பொருள் ஆகலை. 2 ப்ரோக்ராம்ஸ் பண்ணாங்க சார். ஸோ இவங்க வந்த பிற்பாடு நாங்கள் இவ்வளோ கொண்டு வந்திருக்கோம்னு அடிக்கடி அறிவிப்பு கொடுத்தது இவங்க தான். 2 லட்சம் கோடி வந்திருக்கு, 4 லட்சம் கோடி வந்திருக்கு, 50,000 கோடி வந்திருக்குன்ட்டு. அது ஒரு வெள்ளரிக்கை கொடுத்துருக்கலாம்னா கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கலாம். பட் இல்லை, இன்னொரு பாயிண்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த டெவலப்மெண்ட் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. ஆகாது சார், அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா இவங்க கொண்டு வந்தது முதலீடு இல்லை சார், இவங்க கொண்டு வந்தது ப்ராமிஸ், ஒரு சத்தியம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது எப்படி சொல்கிறது, இது ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கல்யாணம் நடக்கிறதுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கும் பொண்ணு பார்த்துட்டு வரத்துக்கான வித்தியாசம் தான் இது. இவங்க கொடுத்தது எல்லாமே பொண்ணு பார்த்துட்டு வந்த கதை தான், எம்ஓயூன்னு சொல்லுவாங்க. ஸோ பொண்ணு பார்த்துட்டு வந்தனாலே நிச்சயதார்த்தம் பண்ண அவசியம் கிடையாது. நிச்சயதார்த்தம் பண்ணுறா கல்யாணம் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கலாம். அந்த மாதிரி இவங்க சைன் பண்ணதெல்லாம் எம்ஓயூ, கான்க்ரீட்டாக டேஞ்சிபிளாக அக்ரிமெண்ட் போட்டதெல்லாம் ரொம்ப குறைவு. ஒன்றுமே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணல. ப்ராசஸ் நிறைய இடத்த ஸ்டார்ட்டே பண்ணல. ஸ்டார்ட் ஏன் பண்ணலன்னா போட்டது எம்ஓயூ, அக்ரிமெண்ட் இல்லை. எம்ஓயூங்கிறது நம்ம 2 பேரும் பேசி வச்சுக்கிறது, அக்ரி பண்ணிக்கிறது இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணலாம்னு சொன்னால் அவ்வளோதான், அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் தான் அது. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணலாங்கிறது ஒரு புரிதல் தான் அது, அது அக்ரிமெண்ட் இல்லை. புரிதலை வச்சுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? அதுதான் நடந்திருக்கு, நிறையா நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் சார் சொல்லியிருப்பார், 6% 7% ரியலைசேஷன் ஆயிருக்குன்னு. இந்த 12 லட்சம் கோடி ரூபா நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு மொத்த ரியலைசேஷன் ஆனது 6% 7%. 12 லட்சம் கோடி ரூபாய் கொண்டு அந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் அந்த நம்பர் தான் about 10 lakhs. about 10 lakhs. இல்லை 6% நம்ம தான் ரியலைஸ் ஆயிருக்குங்கிறது வாஸ் இஸ் பாயிண்ட், விச் இஸ் ட்ரூ. வந்திருந்தா இப்படி எஃப்டிஏ நம்பர் தெரிஞ்சிருக்குமே, வரலையே. அது 20 லட்சம் கோடி அப்படின்னா அவங்க எதையுமே வளர்ச்சி சார்ந்த முதலீடுகளை இங்கே கொண்டு வரல இந்த 5 இயர்ஸில். ஏன்னா வளர்ச்சி சார்ந்த முதலீடுகள்னா அதுக்கான டெவலப்மெண்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்ட் தான் சார். 2027 ரிஃப்ளெக்ட் ஆகலாம், 28 ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ 20 lakh crore அப்படிங்கிற இவங்களுடைய அந்த தாட் வரது கம்மி, ஒன்று ரெடியூஸ் ஆகும், இல்லைன்னா ஸ்டெபிளைஸ் ஆகிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆகும். கடன் தானே சொல்கிறீங்க, 10 லட்சம் கோடிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் சார், குறையாது. ஸோ அதை பற்றி அது வரைக்கும் நம்ம தெளிவாக இருந்துப்போம். ரெண்டாவது சொல்லிடுறேன், அந்த அந்த 11 லட்சம் கோடியோ 12 லட்சம் கோடியோ பன்னாட்டு முதலீடு இந்தியாவுக்கு வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்குற கடனுக்கும் டெக்னிக்கலி சம்மந்தம் இல்லை. அது வந்தால் இது வரும்னு அவசியம் கிடையாது. நம்ம வாங்கின கடனை நம்ம எப்படி செலவு பண்ண போகிறோங்கிறது தான் முக்கியமான கேள்வி. நான் இதற்கு ஒரு குட்டி பேக்ரவுண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இங்கே வந்துடுறேன் சார். இப்போது நிறைய இடத்துல ஏன் முதலீடு வருது, நிறைய பேர் ஏன் சென்னையை விரும்பி வராங்க? பக்கத்தில் போர்ட் இருக்குது,
கரெக்டாக சென்னை போர்ட் இருக்குது, ஷிப் வழியாக ஹெவி எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பலாம். ஹியூண்டையோட ஃபேக்ட்ரி ஏன் இங்கே இருக்குது? அது ஏன் பெங்களூரில் இல்லை? ஏன் வந்து ஃபோர்டோட ஃபேக்ட்ரி இங்கே வந்தது? ஏன் ராயல் என்ஃபீல்ட் ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது? அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்கள் எல்லாம் ஷிப்பில் வச்சு அனுப்பலாம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டி, கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு எங்கெங்கெல்லாம் நிறையா இருக்கோ அங்கே தான் முதலீடு வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு யார் செலவு பண்ண போகிறா? இதுதான் முக்கியமான கேள்வி. ப்ரிடாமினென்ட்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராக்கு ஆனால் மொத்த செலவுகளை பண்ணுறது யாருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் பண்ணால் முதலீடு வரும், பண்ணலைன்னா வராது. இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, 1936லேருந்து 56, 20 வருஷம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் கண்ணா ரோடு போட்டாங்க. கண்ணா பின்னான் ரோடெல்லாம் பெருசாக போட்டாங்க. அந்த 20 வருஷம் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 1929, 30, 33 வரைக்கும் தான் அந்த டிப்ரெஷன் இருந்தது, கிரேட் டிப்ரெஷன். பார்க்குற யாரும் கூகுள் பண்ணி பார்த்தாலும் தெரியும். கிரேட் டிப்ரெஷன் இருக்குது, மொத்த பொருளாதாரமும் சரிஞ்சாச்சு, பல பேர் வியாபாரத்துக்கு வெளில போயாச்சு, அவ்வளவு பாவர்ட்டி இருக்குது. தென் கவர்மெண்ட் செலவு பண்ணுது. 20 வருஷம் கச்சா முச்சான் செலவு, போர்ட்டு போடுறது, ரோடு போடுறதுன்னு. அதற்கப்புறம் நடந்த வளர்ச்சி 60 வருஷமாக மொரட்டத்தனமாக வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்புக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்கன்னா அது இருக்கிற கான்ஃபிடென்ஸ்லேயே நிறைய வியாபாரங்கள் உள்ளுக்குள்ளே வரும். தென் நிறைய வியாபாரம் உள்ளே வருது, நிறைய முதலீடு உள்ள வருதுன்னு என்ன அர்த்தம்? பொருட்கள் உற்பத்தி ஆகிறது கூடும், வேலைவாய்ப்பு கூடும், செலவுகள் கூடும், மொத்த எக்கானமியே கூடும். ஸோ அதுதான் நடக்கணும். 11 லட்சம் கோடி ஏன் வரலங்கிறது என் கேள்வி இல்லை. 11 லட்சம் கோடி வரத்துக்கான வேலைகளை நீங்கள் முழுசாக பார்த்தீங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணீங்களா? பண்ணலைன்னா வராது, பண்ணியிருந்தால் வந்திருக்கும். இவ்வளோதான் நடந்தாங்க. இந்த வெள்ளை அறிக்கையில் நீங்கள் எதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறீங்க சார்? மொதல் விஷயம் டிரான்ஸ்பரன்சி சார். அதாவது உண்மையான கடன் எவ்வளவு இருக்குங்கிறத அஃபிஷியலாக கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டது வந்து பெரிய விஷயம். 10 லட்சம் கோடி கவர்மெண்ட் வாங்கின கடன் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் வாங்கின கடனையும் அங்கே சேர்த்து போட்டிருக்கிறது நிஜமாகவே ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது நல்ல விஷயம் வந்து என்னென்னா, இந்த 2026 பிப்ரவரி மாதம் தங்கம் தென்னரசு சார் வந்து பட்ஜெட் கொடுக்கும் பொழுது அவர் வந்து ஒரு 48,000 கோடி தான் ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய வரி வழியாக வரக்கூடிய வருவாயும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஃபிக்ஸட் செலவுகளும் டிஃபரன்ஸ் 48,000 கோடி தான்ட்டு. இன்ஃபேக்ட் அதை பற்றி நாங்கள் அப்பயே பேசியிருந்தேன், தட் அது நம்பரே தப்பு அப்படின்ட்டு. ஏன்னா அதே பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய்க்கான செலவு காட்டாமல் விட்டுருந்தாங்க. அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் கண்டுபிடிக்கிற விஷயத்தில் ஒன்றும் சொல்லலை, தனியாக ஒரு இடத்துல நோட் 20 போட்டிருந்தாங்க. 16,000 கோடி ரூபாய் டான்ஜெட்கோக்கு நாங்கள் லாஸ் காம்பன்சேஷன் பண்ணணும். அந்த மாதிரி பட்ஜெட்டை மேனிப்புலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை தெளிவாக சொல்லிட்டாங்க. 21,000 கோடி ரூபாய் வருவாயை ஓவர் ஸ்டேட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக காட்டியிருக்காங்க. 27,000 கோடி ரூபாய் செலவை தெரிஞ்சே கம்மி பண்ணி காட்டியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 48,000 கோடி ரூபாய் ரெவென்யூ டெஃபிசிட் குறைச்சி காட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். கவர்மெண்ட் சொன்ன ரெவென்யூ டெஃபிசிட் 48,000 கோடி, காட்டாமல் ரெவென்யூ டெஃபிசிட் இன்னும் 48,000 கோடி. இன்ஃபேக்ட் தங்கம் தென்னரசு ப்ரெசென்ட் பண்ண கடைசி பட்ஜெட்டோட உண்மையான ரெவென்யூ டெஃபிசிட் 96,000 கோடி. ஸோ இதான் வந்து நம்பர். ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப ஓப்பனாக போட்டு உடச்சது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் சார். அஃப்கோர்ஸ் இன்னொன்று சொன்னேன் இல்லையா சார், அந்த டெமோக்ராஃபிக் ஸ்குவீஸ் பற்றி சொல்லியிருக்காங்கன்ட்டு, அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். அண்டு அந்த நல்ல விஷயம் எதனால் சொல்கிறேன்னா, இந்த ஜெனரேஷன், தற்போது இருக்கிற ஜெனரேஷன் மேலே இருக்கிற பேர்டன் இருக்குல்ல, அதை வந்து உண்மையாக உணர்ந்து சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த போன கவர்மெண்ட்டில் ஒரு பொருளாதார நிபுணரை வந்து கவர்மெண்ட்டுக்கு அட்வைசராக இருந்தார். அவர் வந்து என்ன சொன்னார், கவர்மெண்ட் கடன் வாங்கினா உனக்கு என்ன, அப்பா அவன் எனக்கு கடன் பிள்ளைக்கு போய் சேருமா, இந்த மாதிரிலாம் ஏதோ அடிச்சு விட்டுருந்தாரு. அவரே தான் சார், ஜெயரஞ்சன் சார் தான் சார், திட்டக்குழு துணைத் தலைவர் சார். இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் என்ன சொல்லுவாங்க ஒயிட் பேப்பரில் சார், அவங்க வந்து இன்டர் ஜெனரேஷனல் டிரான்ஸ்ஃபர்னு ஒரு அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு வாங்குகிற கடன் நாளைக்கு தான் ரீபே பண்ண முடியும். நாளைக்குனா 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு. நாளைக்கு எப்படி ரீபே பண்ணுவாங்க, அன்னைக்கு ஏர்ன் பண்ணுற வரியிலேருந்து தான் ரீபே பண்ண முடியும். இன்றைக்கி வாங்குகிற கடன்லேருந்து நீங்களோ நானோ சாரோ பெனிஃபிட் ஆகிறோம். 25 வருஷம் கழிச்சு அந்த கடன் ரீபே பண்ணுறதுக்கு யார் வரி கட்டும், நம்ம குழந்தைங்க தான் கட்டும். அப்போது இன்னவே என்னுடைய கடனை என் புள்ள தான் கட்டுவான்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா நாளைக்கு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான வரி கவர்மெண்ட் ஏர்ன் பண்ணியே தீரணுங்கிற நிர்பந்தம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா?
ஸோ இந்த விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் பண்ணி வச்சுருக்காங்க, டெமோகிராஃபிக் ஸ்குவீஸ் அண்ட் இன்டர்ஜென்ரேஷனல் ஷிஃப்டிங் ஆஃப் லைபிலிட்டிஸ்னு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். போன கவர்மெண்ட்டில் ரொம்ப தட்டி கழிச்சிட்டு போன ஒரு விஷயத்தை ஓப்பனாக உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு பாராட்டுகள் இந்த கவர்மெண்ட்டுக்கு, வித்தவுட் அ டவுட். எதெல்லாம் ரொம்ப வீக்னஸாக இருக்குது சார்? நிறையா இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஒயிட் பேப்பரில் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரு குட்டி பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி, ஏதோ ஒரு இடத்துல டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸிட் கொடுக்குறாங்களோன்னு டவுட்டாக இருக்குது சார். அந்த கவர் கொடுக்குறாங்களோ, அதாவது இத்தனை பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லைப்பா, உனக்கே தெரியும், நீயே சொல்லிட்டேங்கிற மாதிரி 2-3 ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் இருக்குது. உதாரணத்துக்கு முதல் சாப்டர்லேயே மென்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திஸ் டாக்குமெண்ட், இந்த ஒயிட் பேப்பர் வெள்ளை இருக்கை, இஸ் நெய்தர் அன் எக்ஸசைஸ் அண்ட் ரெட்ராஸ்பெக்டிவ் பிளேம் நார் அ பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோ. நான் பழசெல்லாம் பிளேம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது சொல்கிறதே தப்புன்னு தோணுது எனக்கு. ஏன்னா பழசுனால தான் ஊருப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது ஊருக்கே தெரியும். அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, இந்த வெள்ளை அறிக்கையில் கரப்ஷன் 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 அற்ற கவர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு 13 இடத்துல என்னமோ யூஸ் பண்ணியிருக்காங்க மொத்த அக்ரிமெண்ட்டில். போன கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய அலிகேஷனே கரப்ஷன் தான். இன்ஃபேக்ட் தங்கம் தென்னரசு சாருக்கு முன்னாடி யார் சார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தா? பிடிஆர் சார். ஏன் சார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வெளில தூக்கினாங்க? அவர் 1000 காரணம் சொல்லிட்டு போட்டு தூக்கினது தானே கடைசியில் பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கிறவங்க. எதுக்கு தூக்கினாங்க? அந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் லீக் ஆச்சுன்ட்டு. அதில் என்ன சொல்லியிருந்தார்? யாரோ 2 பேர் சொல்லிக்க விரும்பலை, ஆளுக்கு 30,000 கோடி ரூபாய் மொதல் ஒரு வருஷத்துலேயே சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு நம்பர் சொன்னாங்கல்ல. அது கரப்ஷன் அலிகேஷனா இல்லையா? அது ஒரு நியூஸில் ஓரத்தில் ஒரு ஆர்டிக்கல் கிடையாதுல்ல சார். உங்கள் ஸ்டேட்டோடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போது அந்த 30,000 கோடி ரூபாய் மொதல் வருஷத்தில் 5 வருஷத்தில் எவ்வளோ இருந்திருக்கணும்? அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணேன், ஒரு 1.5 லட்சம் கோடி, அட்லீஸ்ட் 1.25 லட்சம் கோடி. அப்போது அந்த கரப்ஷன் இருக்குது, அதனால போன ஆட்சிக்கு பயங்கரமாக பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு நல்லா தெரியும். அதை காட்டி தான் நம்ம வந்திருக்கோம். வெள்ளை அறிக்கையில் நான் கரப்ஷன் அற்ற கவர்மெண்ட்டை தான் நடத்துவேன்னு சொல்லிட்டு அந்த கரப்ஷனால் ஆன ரெவன்யூ நஷ்டத்தை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இன்ஃபேக்ட் ஒயிட் பேப்பரில் எங்கேயுமே இல்லை. ஒயிட் பேப்பருக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபிங் ஒன்று கொடுத்தாங்க. அதில் வந்து நாங்கள் கரப்ஷன் அற்ற கவர்மெண்ட் நடத்தினோன்னா லீக்கேஜ் வந்து 20,000 கோடி ரூபாய் வரைக்கும் அவாய்டு பண்ணலாம். நாங்கள் நம்புற மாதிரியா இருக்குது? வெறும் 20,000 கோடி தானே வருஷத்துக்கு. இப்போ எந்த மாதிரியான ஒயிட் பேப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க? இது யாரை ஏமாத்துறதுக்கான ஒயிட் பேப்பர்? இது சிஎம் சார் உட்காந்து பண்ணியிருக்க மாட்டார். சிஎம் சாரை ஏமாத்துறதுக்கோசரம், மக்கள் மத்தியில் ஏமாத்துறதுக்கோசரம் யார் ரெடி பண்ண ஒயிட் பேப்பர் இது? நீங்கள் வந்து இன்டெரக்டாக சொல்ல விரும்புகிறீங்களா கரப்ஷன்லாம் அவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு போன டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு க்ளீன் ஷீட் தர ட்ரை பண்ணுறீங்களா? எதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது? இது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். செகண்டு பெரிய விஷயமாக நான் பார்க்குறது, இந்த வெள்ளை அறிக்கையில் ரெவென்யூ எப்படி கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் மினரலுக்கு அந்த கல் எடுக்கிறது, குவாரி, அந்த மாதிரி சமாச்சாரம், அதுலேருந்து வந்து நம்ம கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் வரைக்கும் ரெவென்யூ எடுக்கலான்னு போட்டிருக்காங்க. எடுக்கலாம், சரி, எங்கேருந்து எடுப்பீங்க? நம்ம கிட்ட வந்து அவ்வளோ மினரல் ரிசோர்ஸ் இருக்குது. நம்ம ஜார்க்கண்டோ வெஸ்ட் பெங்காலோ பீகாரோ கிடையாது. அவ்வளோ ஃபஸ்ட்டு மினரல்ஸ் இருக்கா? ஸோ எந்த மாதிரி மினரல்ஸ்க்கு எப்படிலாம் எடுத்து நம்மளால் எடுக்க முடியுங்கிறத பற்றி மூச்சுடலை. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எதிர்பார்க்கலை. பட் அட்லீஸ்ட் ஒரு மினரல்லேருந்து சம்பாதிக்கலாமேன்னு சொல்கிறது வந்து நீங்களும் நானும் கருத்து சொல்கிற மாதிரி அர்த்தம். ஒயிட் பேப்பருக்கு அது அழகில்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுங்கிறது. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் சும்மா தோராயமாக ஒரு நம்பர் போட்டு வைக்கிறது எனக்கு சரியாக படலை. முக்கியமான பாயிண்ட்டே என்னை பொறுத்த வரைக்கும், பிக்கஸ்ட் ரெவன்யூ லாஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா டாஸ்மாகில். இன்ஃபேக்ட் எலெக்ஷன் கேம்பெயினிங் வந்து கரூரில் நடக்கும்போது எந்த பாட்டு பாடி எப்படி பிரச்சனை வந்ததுன்னு ஒருக்கே தெரியும். இவ்வளோ நடந்திருக்கிற இடத்துல டாஸ்மாகோடைய ரெவென்யூ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 2025-26 தோராயமாக 50,000 கோடி வந்திருக்கு. 50,000 கோடிங்கிறது சின்ன நம்பர் இல்லை. கிட்டத்தட்ட 4ல் 1 பங்கு, 28% தமிழ்நாடு மொத்த ரெவன்யூவில் டாஸ்மாக் ரெவன்யூ தான். டாஸ்மாக் ரெவன்யூ கரெக்டாக டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கானா? கிடையாது. ஏன்னு சொல்லிடுறேன், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடோட ஜிடிபி 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 ரூபாய் டாஸ்மாக் ரெவன்யூ, 2%. 2025-26 1.4% தான் டாஸ்மாக் ரெவன்யூ. ஜிடிபி 35-36 லட்சம் கோடி, 1.4% தான் டாஸ்மாகோட ரெவன்யூ. 2% தான் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாஸ்மாகோட ரெவன்யூ 50,000 கோடியாக இருந்திருக்காது. கிட்டத்தட்ட இன்னொரு 6 எவ்வளோ, கிட்டத்தட்ட இன்னொரு 15,000 கோடி கூட இருந்திருக்கணும். இது 65,000 கோடி வந்திருக்கணும். 50க்கு பதில் 15,000 கோடி கண்ணுக்கு நேராக தெரியுது நஷ்டம்ட்டு. ஸோ 15,000 crores தான் டாஸ்மாகோட ரெவன்யூ லாஸா? இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேட் ரேட்டு, எக்ஸைஸ் ரேட்
ஆல்கஹாலிக் லிக்கர் இருக்கு இல்லையா சார், டாஸ்மாக் பொருட்களில் வரிக்கக்கூடிய வரிகளுடைய ரேட் இருக்குல்ல, 220% இருந்தது சார். 200 220%. இன்றைக்கி 250லேருந்து 280%. 250லேருந்து 280% வரி அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 15-16% வரி கூடியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? 50,000 கோடி 65,000 இருக்கக்கூடாது. 50,000 கோடி ஷுட் ஹவ் பிகம் சம்திங் பிகர். 80,000 கோடி கிட்ட போயிருக்கணும். கிட்டத்தட்ட 30,000 கோடி கண்ணுக்கு நேராக தெரியுது டாஸ்மாக் இருக்கக்கூடிய லாஸஸ். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட மூச்சு விடலை. டாஸ்மாக் லாஸ் ஒரு வார்த்தை கூட மூச்சு விடலை. மூணாவது கடைசி பாயிண்ட், போன கவர்மெண்ட் இதில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு வந்து மத்திய அரசுக்கிட்டே இருந்து கிராண்ட்ஸ் இன் எய்ட்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கிராண்ட்ஸ் இன் எய்ட்னா என்ன? கிராண்ட்ஸ் இன் எய்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீமுக்கு கீழே 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பைசா, 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பைசா, இல்லாட்டி 90-10 80-20 இருக்கும். அந்த ஸ்கீமுக்கான பைசாவை அந்தந்த மாநிலத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ தரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம சில கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் தரும், ஃபுல்ஃபில் பண்ணாட்டி தராது. இன்ஃபேக்ட் இந்த கேலோ இந்தியான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா சார், கேலோ இந்தியா ஸ்கீமில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பைசாவே தரலன்னு சொல்லிட்டு காமனான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் தரல? ஏன்னா நம்ம சில கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலை. கண்டிஷனை பயங்கரமான கண்டிஷன்லாம் இல்லை சார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, 60-40 ஸ்கீம். 60% சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ உதாரணத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் ஒரு ப்ரப்போசல் ரெடி பண்ணி தரோம். 1000 கோடிக்கு எனக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன், நீ 600 கோடி தான் 400 கோடி தரேன்ட்டு. இந்த ப்ரப்போசலை கொடுத்த உடனேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தன்னுடைய பங்கில் 1/4 பங்கு உடனே ரிலீஸ் பண்ணிவிடும், விச் இஸ் 150 crores. 600 கோடியில் 150 கோடி ரிலீஸ் பண்ணிவிடும். 150 கோடி பைசா வந்துருச்சா? எங்கே வரும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய சென்ட்ரல் பூலுக்கு, கன்சாலிடேட் ஃபண்ட்ஸுக்கு வந்துடும். வந்த உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் வித் நெக்ஸ்ட் 30 days 150 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு, சொந்த ஷேர் 100 கோடி 250 கோடியை ஸ்பெஷல் நோடல் ஏஜென்சியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து செலவு பண்ணணும். 250 கோடி ஸ்பெஷல் நோடல் ஏஜென்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கே 75% செலவு பண்ணியாச்சுன்னா, 187 crores செலவு பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அடுத்த லாட்டை ரிலீஸ் பண்ணும். இதான் சைக்கிள் சார். நிறைய இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு லாட் பேமெண்ட் மட்டும் தான் வந்தது. ஏன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 150 கோடி கொடுத்தாச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் தன்னுடைய ஷேர் 100 கோடி கொடுக்க முடியல. கொடுத்த 150 கோடியை வச்சு தான் ஸ்டேட் கார்பரேஷன்ஸுக்கு சம்பளத்தை பே பண்ணாங்க. இந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸும் டான்ஜெட்கோ எம்ப்ளாயீஸுக்கும் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை பேரோட சம்பளமும் பென்ஷனும் லேட் ஆகி போயிருக்குன்னு. டைரக்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டயத்துக்கு சம்பளம் போகும். சரி, உங்களுக்கு சம்பளம் லேட்டாக போகும். ஏன் லேட்டாக போனால் பைசா அங்கே இல்லை. பைசா எங்கேருந்து வரும்? இந்த பைசாவை எடுத்து அங்கே தள்ள வேண்டியது, தள்ளிட்டு அங்கே அது வழியாக சம்பளத்தை தர வேண்டியது. இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய சில நல்ல விஷயங்களுக்கான பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரத்து வாங்குறதுக்கு இருக்கு இல்லையா, அங்கே அடிப்படை வேலையை நீங்கள் பண்ணலன்னு அர்த்தம். நிறைய இடத்துல ப்ரப்போசலே தரல, ப்ரப்போசல் கொடுத்து வந்த பைசா ஒழுங்காக யூஸ் பண்ணலை, செலவு பண்ணலை. நான் செலவு பண்ணாமல் இருந்தனால அடுத்த செட் ஆஃப் ஃபண்ட்ஸும் வரலை. இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டெல்லாம் கொடுக்கவே இல்லை சார். ஸோ இப்போ என்ன அர்த்தம்? எனக்கு நான் புதுசாக ஆக்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணி பாலிசி போட்டு ரெவன்யூ வருவாய் வருது எப்படி, இருக்கிற ஸ்கீமில் வர வேண்டிய வருவாயை வந்து நான் ஏன் வாங்காமல் இருக்கேங்கிறது எப்படி? இது யாரை பழி சொல்லணும்? இருக்கிற பியூரோக்ராட்ஸை சொல்லணும், ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டை சொல்லணும். அமைதியாக ஒரு மாதிரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாத மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் முதலமைச்சரை இந்த மொத்த குழுவும் ஏதோ ஒரு லெவலில் ஏமாத்திருக்காங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு வருது. ஃபுல் இன்ஃபர்மேஷனை தராமல், ஏன்னா சில பல பியூரோக்ராட்ஸ் வந்து போன கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டில் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் புதுசாக வந்திருக்கிற மந்திரிகள்லாம் ஒர்க் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் முதலமைச்சரே வந்து டேரெக்டாக சொல்லியிருந்தார் இல்லையா, இவங்கெல்லாம் இளைஞர்கள் புதுசாக வந்திருக்காங்க, தர்ஃபார் பியூரோக்ராட்ஸ் வந்து ஷுட் சப்போர்ட் தம்ன்ட்டு. அதை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்காங்களோங்கிற டவுட் எனக்கு வருது. ஸோ இதில் வந்து என்னுடைய பர்சனல் வியூ என்னென்னா, தே ஷுட் எங்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ். வெறும் பியூரோக்ராட்ஸை மட்டும் நம்பி போக முடியாது. ஏன்னா தேர் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். அந்த சிஸ்டம் தான் கரப்ஷன் ஜாஸ்தி இருக்குது, நீங்களே ப்ளேம் பண்ணியிருக்கீங்க. அந்த சிஸ்டத்தில் இருக்கிற ஆட்களை வச்சே நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தீங்க அப்படின்னா தே வில் கிவ் 2 clean sheets. தங்களுக்கு க்ளீன் ஷீட்ஸ் கொடுத்துப்பாங்க, முந்தைய அரசு க்ளீன் ஷீட்ஸ் கொடுத்துப்பாங்க. அப்படி இருக்கிற மாதிரி இப்போ எதுக்கு இந்த ஒயிட் பேப்பர்? சும்மா இருந்துட்டு போயிருக்கலாமே. ரொம்ப ரொம்ப ஆழமாக இதுவரைக்கும் நம்ம அந்த வெள்ளை அறிக்கை குறித்து நிறைய இடங்களில் கேட்டிருக்கோம், நம்மளே நிறைய விவாதிச்சிருக்கோம். பாயிண்ட் டு பாயிண்ட் நிறைய டீட்டெயில் பண்ணியிருக்கீங்க சார் நம்ம தினமலருக்காக. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.